ஷோ நான் என்ன பண்ணுவேன் என்ன ஆய் கல்வியா 16 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காத செருப்படிகள் இல்ல, அவ்வளவு நடந்துருச்சு. ஏன் பாய் எனக்கு வேணும்? மாமாக்கு வந்து என்ன பிடிக்கும்னு கேட்டு பார்ப்போம். பாய் ஆர் கேர்ள்? ஹியூமன் பேபி. Hey all, welcome back to my channel. ஹே காய்ஸ், இன்னைக்கு நீங்க இந்த vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா ஐஷோட மாம் டு பி தான் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி ஐஷோட பேபி ஷவர் வீடியோஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணல. இன்னைக்கு ஐஷோட மாம் டு பி பண்ண போறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இதை பண்ண போறோம். இது டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்கா எனக்கு இருக்கு. ஏன்னா ஐஷோட மேரேஜ் டைம்ல பிரைட் டு பி நாங்கள் பண்ணியிருந்தோம். இப்போ மாம் டு பி பண்றது ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸா எங்களுக்கு இருக்கு. சொல்லப்போனால் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸா எங்களுக்கு இருக்கு. ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருக்கு. கூடி சீக்கிரம் என்னோட கேங்ல இனி ஒரு குட்டி வரப்போகுது அப்படின்றதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா இது வந்து அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ் அப்படிலாம் இல்லை, அவளுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எல்லாம் வரேன் அப்படின்னு சொல்லனால. நான் ஆல்ரெடி எங்கள் கேங்ல பவின்னு ஒருத்திக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம், தீக்ஷிதாக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிலாம் பண்ணனால இதுவுமே அவளுக்கு தெரியும், ஓகே நமக்கும் அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. ஐஷோட ப்ரெக்னன்சியே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒன்று. ஸோ கூடி சீக்கிரம் குழந்தை வரப்போகுது அப்படின்றது வந்து இனிமே நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சின்னதாக வீட்டில் ஒரு மாம் டு பி பார்ட்டி பண்ண போகிறோம். ஏன்னா அவளுக்கு லாஸ்ட் டேட் ஆயிடுச்சு, இனி ஒரு 10 days அந்த மாதிரி தான் குழந்தை பிறந்துரும். ஸோ அதனால அவளை எங்கேயும் வெளில கூட்டு போக வேண்டாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் இதை பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பிகாஸ் இது எவ்வளோ ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு என்னெல்லாம் நாங்கள் அட்ராசிட்டிஸ் பண்ண போகிறோம், என்னெல்லாம் இங்கே பண்ண போகிறோம் அப்படி எல்லாத்தையுமே நான் இந்த vlogல நான் டச் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்ம எல்லாமே வீட்டுக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், என்கிட்ட வந்து குரூப் எல்லாம் ஒரு வாரம் முன்னாடி ஆரம்பிச்சு சர்ப்ரைஸ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. யார் வந்து உடைச்சதுன்னா பிளான் போட்டவங்க தான் வந்து போட்டாங்க. ஷோ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே? அவரை பார்த்து ஏன் சர்ப்ரைஸ் உடைச்சா அப்படின்னா, அப்புறம் வந்து வந்தோட ட்ரெஸ்ஸே இல்லடி ஏண்டி இப்படிலாம் பண்றீங்க அழுவா. சரி அதுக்காண்டி பாவம் எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாம், இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. நான் வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் நேற்று கூட இங்கே வந்து நான் எதுவுமே சொல்ல கிடையாது. இன்னைக்கு வந்து கூட நான் வந்து சர்ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணுறதை பார்த்தா எனக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு கைஸ். நடுல வச்சு நச்சியாதாஸ் நடுல வச்சு மேக்கப் போயிட்டு இருக்கா இங்க. மேடம், இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போறவங்க இவங்க தான். மேடம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க, யார் கோட் போட்டீங்க? சொல்ல முடியாது. டிவிக்கு நீங்க எம்டிக்கு. வாங்க தீக்ஷா, நீங்க யார் கோட் போட்டீங்க? எவ்வளவு கொள்கை வச்சிருக்காங்க. வந்து எனக்கே கொடுப்பாங்க ஒரு வீட்டுக்கு. மாடு மேய்க்கணும் எல்லாரும். மடிச்சிட்டு மாடு மேய்க்கணும். ஏய் மத்தவங்க சொல்றத விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க எவ்வளவோ சொல்லிருக்கோம். அடி அடி. நாங்க தான் புக் விடுறோம். நாங்க தான் ஃபர்ஸ்ட் வருஷம் வருஷம் எங்களுக்கு புக் விடுறோம். நீ வெள்ள சண்டைக்கு வாடா. நீ வெள்ள சண்டைக்கு வா. அடி சிஎம்கே வாடி சொல்லிருக்க வாடி. என்னடா ஏ? நான் வந்து டிவிக்கே தாங்க. அனகா நீங்க வந்து எந்த vlogல பார்த்திருப்பீங்க? நான் வந்து கூர்ல வந்திருக்கேன். ஆமா, கூருக்கு vlogல பார்த்திருப்பீங்க. இப்போ திருப்பியும் ஐஷோட மாம் டு பீல பாக்குறீங்க. நம்ம போய் டெக்கரேஷன் பண்ணலாம், டைம் ஆயிருச்சு. என்ன ஆய் கல்வியா? நாங்க கொஞ்சம் கலீஜான கேங்கு, எல்லாமே பீப்ல மட்டும் தான் போகும் எங்களோடது. இதில் மிகவும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் 2 பச்சை கிளிகள். உலைங்க உலைங்க, அடுத்து உங்க பிரைட் டு பிக் பண்றோம் நாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எங்களை எல்லாம் பார்த்துமா நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பவி, ஏன் உங்க மகனை நீங்கள் கூட்டி வரவில்லை? அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஏன் எப்ப பாரு இதே சொல்றது? அந்த குழந்தையை தத்து விட்டு வந்துடுறது.
எங்க இருந்தோ கேள்வி செருப்பு கொண்டு அடிச்ச மாதிரி எது குழந்தை பெத்தீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களுக்கு தெரியுமா பவி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா? ஆதிகால் யூடியூபர். நான் என் பையனை வச்சு யூடியூப் ஆரம்பிச்சது ஆக்சுவலி. அப்புறம் சில பல காரணத்தினால நின்றுச்சு. ஆமா, அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கனால அந்த என்ன இது டெக்கரேஷன் இஸ் ஆன் த கோயிங். பாருங்க போயிட்டு இருக்கு. நான் தான் இது ஃபுல்லா ஒட்டினேன். முதல்ல எந்த வேலையுமே பண்ணாது. இந்த அக்கா ஒண்ணுமே பண்ணக்கூடாது. நாயே முடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, பிள்ளையும் விட்டுட்டு வந்தாங்க. எப்படி நான் ஜாலியா இருக்கணும். ஹஸ்பண்டையும் பிள்ளையும் எங்க போனாலும் விட்டுட்டு போயிடும். கண்டென்ட் வேணும்னு என்ன வேணா பேசுவாளுங்க. நம்பாதீங்க. உனக்கு வந்து பாய் பேபி வேணுமா இல்ல கேர்ள் பேபி வேணுமா? அச்சோ, கேர்ள்னு சொல்லு. மாமாக்கு வந்து என்ன பிடிக்கும்னு கேட்டு பார்ப்போம். பாய் ஆர் கேர்ள்? ஹியூமன் பேபி. அது எதுவா இருந்தாலும் சபா இப்பவே கண்ணை கட்டுது. என்னோட சேனல் ப்ரமோஷன் அடுத்து இவங்க சேனல் பவியக்கா எப்படி திரும்ப வருவாங்க vlogல? அவங்க சேனல் செத்து போயிட்டு வரணும். ஏய், வளரும் சேனலையே கொஞ்சம் டெவலப் பண்ண விடுங்க. செத்த சேனல் உள்ள வராதீங்க. Hey guys, welcome back to my channel. Hi cousins, welcome back to our channel. சொல்லுங்க நீங்களும். எனக்கு சேனல்ல நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐஷுவோட மாம் டு பி தான் பார்க்க போறோம். ஐஷு சுட்டுமணி. டெக்கரேஷன் மோர் ஓவர் முடிய போகிறது. தீக்ஷா, நீ தான் அதிகமா வொர்க் பண்ணிருக்க இந்த டெக்கரேஷனுக்கு. வெரி குட். போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு உன்னோட ஃபீலிங்? சூப்பரா இருக்கு. நம்ம ஐஷுக்கு வந்து பிரைட் டு பி பண்ணிருக்கோம், இப்போ மாம் டு பி பண்றோம். ரெண்டோட எமோஷன் என்னவா இருக்கு உனக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம ஒன்னாவே இருக்கிறோம்ல. சின்ஸ் நாங்க வந்து எவ்வளவு வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். 16 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காத சிறுபடிகள் இல்லை, அவ்வளோ நடந்துருச்சு. ஆமாம், அவள் லவ் மேரேஜ் பண்ணி பிரைட் டு பி ஆகி இப்போ மாம் டு பி, அடுத்து குழந்தை பிறக்க போகுது. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி டு பி. ஓயா கேர்ளா இது? percentage boy 10% இருக்கு. எப்பவுமே கேர்ள். எனக்கு கேர்ள் தான் வேணும். Team boy. Why team boy? Team boy தான். Boys are best. கேர்ள். வை கேர்ள்? தோணுது கேர்ள் தான் பிறக்கும்னு. Okay boy. சரி, இப்போ தாய்மாமா கிட்ட கேட்போம், உங்களுக்கு என்ன பாயா கேர்ளா? எனக்கு ஒரு ஹியூமன் பேபி. அது எதுவா இருந்தாலும் கேர்ள் தான் வேணும், ஆனா பாயோன்னு தோணுது. அதனால எதா இருந்தாலும் ட்வின்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன் பாய் எனக்கு வேணும்? அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரணும் அதான் ஆசை எல்லாருக்கும். எல்லாரும் பாய் தானே. அஜேட்டா இருக்காரு, அஜேட்டாவும் இருக்காரு. நான் வந்து கேர்ள் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பசங்களா இருக்காங்களா, ஸோ அதனால கேர்ள் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். எங்க கேங்குள்ளே ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் நாங்களே கனெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதுக்காண்டி ஒரு கேர்ள். எல்லாரும் பாய் சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு vlogல் மீட் பண்ணுவோம். பை ஆல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.